ஹாய், வணக்கங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லை, கட்டிக்க துணிமணி இல்லை, போட்டுக்க நகை நட்டு இல்லை, ஒரு வேறு ஏதாவது சந்தோஷத்தை அனுபவிக்கலைனா கூட அவ்வளோ அளவுக்கு வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் கடன் ஒன்று வாங்கிட்டா அதுக்கு படுற அசிங்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, சொல்ல முடியாது. நிம்மதியாக ஒரு வேளை சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இந்த ஃபோனை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடலாமான்னு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. காரணம் என்னென்னா, நேர்மையாக நின்று பதில் சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் வச்சு செஞ்சிருவாங்க. ஆனால் அதையே நின்று தைரியமாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்கிறவங்கள விடாமல் நோண்டிக்கினே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த மாதிரி தான் அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கேன். ஏன்னா அதுலேயும் எப்படின்னா, நம்ம வாங்கின கடனை விட அடுத்தவனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் கடனை வாங்கி கொடுத்துட்டு படுற அவஸ்தை இருக்கே எப்படி தெரியுமா? நாம் சாப்பிட்ட பில்லுக்கு பணம் கட்டுறதை விட அடுத்தவன் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நம்ம பில்லு கட்டுறது தான் அதிகமாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் தலைவலி அதிகமாக இருக்கும், டென்ஷன் வரும், யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும். காரணம் என்னென்னா, அவங்க நம்மளை படுத்தின அவமானம். நம்மளை கொஞ்சமாக வச்சு செய்ய மாட்டாங்க நம்ம கூட இருக்கிறவங்களாம். நாங்களாம் கடனே பட்டதில்லை, நீ எல்லாம் கடன் பட்ட, எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குன்றுவாங்க. இன்னொன்று, நம்மளை பேசும்போதெல்லாம் குத்தி 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 பேசுவாங்க. நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. சரி போ, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இதுலேருந்து எப்படி மீண்டு வெளில வரலாம் அப்படின்னு ஒருத்தவங்க உக்காந்து நம்ம கூட ஆறுதலாக பேசவே வரமாட்டாங்க. ஆனால் நீ எல்லாம் இப்படி அசிங்கப்படுத்துகிற, எங்களுக்கு அவமானமாக இருக்குது, எங்களுக்கு கேவலமாக இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தராவது நம்ம பக்கத்தில் உட்காந்து நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே வரமாட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுனுவாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் மீண்டுன்னு வரேன். நம்மளால் அதிகமான தொகை கொடுக்க முடியாது. லோனும் நிறையா வாங்கிட்டால் அவன் சொல்கிற தேதியில் நம்மளாலையும் கொடுக்கவும் முடியாது. அப்படி கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க, பணம் காசு இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் லோன் எடுத்தா, லோனுனா நிறைய லோனில் மாட்டிட்டாலும் அதுவும் மீள முடியாது, வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி கொடுத்து அதில் கொஞ்சம் மாட்டிக்கிறத விட, நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் நம்மளால் பட்ஜெட்டு சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்தாங்க ஒரு மாதத்தில் ஒருத்தவங்களுக்கு 1,00,000 ரூபா தரணுன்னா பங்கு பிரிச்சுக்கோங்க. 20 மாதமாக பங்கு பிரிச்சுக்கோங்க. பிரித்து மாதம் 5,000 தரேன். வட்டிலாம் என்னால் தர முடியாது, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், என்னால் வட்டியெல்லாம் தர முடியாது, ஆனால் அசலை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு மாதம் 5,000 அந்த மாதிரி கொடுத்துன்னு வர பாருங்கள் முடிஞ்சால். இல்லைன்னா அதுலேயும் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ ஒரு 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 32 மாதத்தில் முடிச்சிடலாம். 32, 33 மாதத்தில் முடிச்சிடலாம். மீதி இன்னும் கொஞ்சம் இருக்கிற கடனையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஏதாவது உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி உங்களோட நிலைமையை எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் அந்த முடிவு பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளில வந்துடலாம். ஆனால் அதே இதாக வச்சுக்கிட்டு நம்மளால் முடியாதுன்னும் போது அதையும் அதுக்கு மீறி ஒருத்தவங்கள்ட்ட கடனை வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.